கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி இந்திய பாராளுமன்றத்தில் பேசின மத்திய பிஜேபி அமைச்சர் பகவத் கரத் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்ல கடனை வாங்கிட்டு திருப்பி கட்டாம இருந்தாங்க இல்லையா, அந்த தொகையில ஒரு 10 லட்சம் கோடியை கடந்த 5 வருஷத்துல கழிச்சிட்டோம் அப்படின்னு பாராளுமன்றத்தில் சொல்றாரு. அதுல இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, இப்படி கழிச்ச அந்த 10 லட்சம் கோடியில பாதிக்கு பாதி பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வாங்கின கடன் அப்படிங்கிறதையும் பாராளுமன்றத்திலே சொல்றாரு. அதாவது அவரே அவருடைய வாயில ஒப்புதல் வாக்கு மூலமாவே சொல்றாரு, ஆமா கார்ப்பரேட் கம்பெனிகள் வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாத கடன் தொகையை கழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இது ஏதோ ஒரு புதுசா சொல்லல. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி இதே மாதிரி பாராளுமன்றத்தில் ஒரு பேசினாரு. அப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, கடந்த 2014-15 இருந்து கடந்த 2021-22, அதாவது பிஜேபி ஆண்ட இந்த 9 வருஷம் இருக்கு இல்லையா, இந்த 9 வருஷத்துல ஏறத்தாழ 14.5 லட்சம் கோடி ரூபாய் பேங்க்ல கடன் வாங்கிட்டு திருப்பி செட்டில் ஆகாத பணம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பணத்தை கழிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு. அப்பவும் இதே கருத்து தான் அவர் சொன்னாரு. இதுல ஏறத்தாழ பாதிக்கு பாதி, அதாவது ஒரு 7.5 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கப்பட்ட பணம். பெரிய பெரிய கம்பெனி இருக்காங்க பார்த்தீங்களா, அம்பானி, அதானி, அது மாதிரி பெரிய நிறுவனங்கள், அது மாதிரியான நிறுவனங்கள் வாங்கின பணம் அவங்க திருப்பி கட்டல, அந்த பணத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ ஏற்கனவே ஆகஸ்ட் மாசமே 14 லட்சம் கோடியை சொல்லிட்டாரு. இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி 10 லட்சம் கோடியை இந்த 5 வருஷத்துல கழிச்சிருக்கோம்னு சொன்னாரு. அப்படி சொல்லும் போது அவர் அடிஷனலா இன்னொரு தகவலையும் சொன்னாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பிஜேபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நாங்க இது வரைக்கும் 6 லட்சம் கோடி ரூபாய் வராத கடன் நாங்க கலெக்ட் பண்ணிட்டோம், இது ஒரு பெரிய சாதனை, இது மோடி அரசாங்கம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து சொன்னார். பிஜேபிக்கு ஆதரவான சில பத்திரிகையா இருக்கட்டும், இல்ல சோசியல் மீடியா போஸ்டா இருக்கட்டும், அதாவது பிஜேபியினுடைய ஐடி விங்கு, பிஜேபிக்கு சாதகமான ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தொடர்ச்சியா இது குறித்து என்ன நியூஸ் எழுதிட்டு வர்றாங்க அப்படின்னா, பிஜேபி மினிஸ்டர் பார்லிமெண்ட்லயே சொல்லிட்டாருப்பா, இது வரைக்கும் வராத கடன் சொன்னதுல ஏறத்தாழ 6 லட்சம் கோடியை பிஜேபி அரசாங்கம் வசூல் பண்ணிருச்சுப்பா அப்படின்னு பயங்கரமா பரபரப்பாலாம் எழுதுனாங்க. இன்னும் சில பேர் ஒரு படி முன்னாடி போய், ஏன் 14 லட்சம் கோடி பிஜேபி கழிச்சிருச்சுன்னு போய் சொல்றீங்க, பிஜேபி அரசாங்கம் 6 லட்சம் கோடியை வசூல் பண்ணிருச்சு, தகவல் தெரியாம பேசாதீங்க இப்படின்னெல்லாம் தொடர்ச்சியா சோசியல் மீடியாவில் எழுதப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு உங்களுக்கு புரியணும்னா பத்திரிகையில இந்த செய்தியவே பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா 2014-15 இருந்து 2021-22 இந்த காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, இதுல பிஜேபி அரசாங்கம் வந்ததிலிருந்து பேங்கில் இருந்து வாங்கப்பட்ட கடன்ல வராத கடன் இருந்ததுல எவ்வளவு ரிகவர் ஆயிருக்கு அப்படின்னா 6 லட்சம் கோடி வசூல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பத்திரிகை செய்தி சொல்லுது. இதுல நம்ம ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய விஷயம்னா, பிஜேபி அரசாங்கம் 14 லட்சம் கோடியை பணமே வராதுன்னு தள்ளுபடி பண்ணாங்கல்ல, அந்த பணத்திலிருந்து 6 லட்சம் கோடி இவங்க வசூல் பண்ணல. அதுல இருந்து இவங்க எவ்வளவு வசூல் பண்ணிருக்காங்கன்னா வெறும் 1.25 லட்சம் கோடி மட்டும்தான் வசூல் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் 5.25 லட்சம் கோடி பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா இந்திய வங்கிகள் இருக்கக்கூடிய வராத கடன். இந்த விஷயத்தை தான் அந்த பிஜேபி காரங்க மாத்தி மாத்தி எழுதிக்கிட்டு இருக்காங்க. பாஜக அரசாங்கம் வராத கடன் 14 லட்சம் கோடியிலிருந்து 6 லட்சம் கோடி வசூல் பண்ணிட்டாங்க, இது இந்த 10 வருஷத்துல நடந்த மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்காங்க. நீங்க யூஸ்வலாவே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ரிசர்வ் பேங்கா இருக்கட்டும், இல்ல மற்ற இந்தியாவினுடைய வங்கிகளா இருக்கட்டும், இவங்க அவங்கவுங்க வங்கியிலிருந்து வாங்கப்பட்ட கடன் இருக்கு பாத்தீங்களா, அந்த கடனை வசூல் பண்றது அப்படிங்கிறது ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இந்த ரெகுலரா நடக்கக்கூடிய ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ராசஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணப்பட்டதுதான் இந்த பணம். ஆனா பிஜேபி அரசாங்கம் இந்த கார்பரேட் கம்பெனிகள் திருப்பி தரமாட்டுக்கிறாங்க, இந்த பணத்தை கழிக்கணும்னு சொல்லி இந்த 9 வருஷத்துல கழிச்சாங்க பாத்தீங்களா, இந்த 14 லட்சம் கோடி, அதுல இருந்தெல்லாம் இவங்க வசூல் பண்ணல. அதுல இருந்து இவங்க வெறும் சொச்சமான அமௌண்ட்டை தான் இது வரைக்கும் வசூல் பண்ணியிருக்காங்க. இதுல நாம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய பாராளுமன்றத்திலேயே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு இவ்வளவு பணத்தை கழிச்சிருக்கீங்க, எந்தெந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் கடனை வாங்கிட்டு இது வரைக்கும் திருப்பி செட்டில் பண்ணல, எந்தெந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய பணத்தை நீங்க கழிச்சிருக்கீங்க, யாரெல்லாம் அவங்களே முன் எங்களால கம்பெனி ரன் பண்ண முடியல, கம்பெனி நட்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லி இன்சால்வன்சி கொடுத்தாங்க, யாரெல்லாம் ஃப்ராடு பண்ணிட்டு இந்தியா விட்டு ஓடி போனாங்க, யார் மேலெல்லாம் இது வரைக்கும் வழக்கு போடப்பட்டிருக்கு, யாரோட சொத்தெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒட்டுமொத்தமான தகவலை பாராளுமன்றத்தில் கொடுங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தரப்புலையா இருக்கட்டும், பத்திரிகையாளர்களா இருக்கட்டும், இல்ல சமூக செயல்பாட்டாளர்களா இருக்கட்டும், எல்லாருமே தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா மோடி அரசாங்கம் இதுவரைக்கும் எந்தெந்த நிறுவனத்துடைய கடன்லாம் இது வரைக்கும் தள்ளுபடி ஆயிருக்குங்கிற விஷயத்தை வெளியவே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரிசர்வ் பேங்க் சட்டத்தின்படி இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. நமக்கு இயல்பா வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பேங்கில் இருக்கிறது மக்களோட டெபாசிட் பணம். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய பேங்க் அரசாங்க வங்கியில் இருக்கிறது அப்படிங்கிறது மக்களுடைய பணம். இந்த பணத்தை கார்ப்பரேட் கம்பெனிக்கு கடனா கொடுக்குறீங்க, கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் பிசினஸ் பண்ணிட்டு நட்டமாக்கிட்டு இன்சால்வென்ட்னு உங்க முன்னாடி நிற்கிறான், என்னால பணத்தை கட்ட முடியல சார், கம்பெனி நட்டமாயிடுச்சு சார்னு சொல்லி நிற்கிறான். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அந்த பணத்தை கழிக்கிறீங்க.
அப்படி கழிச்ச தகவலை மக்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அதை ஏன் தரமாட்டுக்கிறீங்க அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு முன்னாடி நீங்க 2015 பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னரா இருந்தவர் யாருன்னா ரகுராம் ராஜன். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 2015 செப்டம்பர் மாசம் இந்தியாவினுடைய பிரதமர் அதாவது மோடிக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பேங்க்ல இருந்து லோனை வாங்கிட்டு திருப்பி கட்டாம நிறைய கார்பரேட் கம்பெனிகள் எல்லாம் இருக்காங்க, அது குறித்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டோட இந்தியாவினுடைய பிரதமர் அலுவலகத்துக்கு அனுப்புறாங்க. அதே சமயத்தில் இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் அனுப்புறாங்க. இவங்க மேலலாம் நீங்க ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் அப்படின்னு. சரி, அப்படி அவர் அனுப்பிச்ச அந்த பட்டியல் இருக்கு பாத்தீங்களா, அந்த பட்டியல்ல இது வரைக்கும் எவ்வளவு பேருக்கு மேல இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கு இந்த பத்திரிகை தகவல் என்ன சொல்றது அப்படின்னா, வெறும் 22% மேல மட்டும்தான் இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ இயல்பா நமக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா, ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஒரு பட்டியலை 2015 அனுப்பிச்சிருக்காரு, இந்த கம்பெனி எல்லாம் பணத்தை வாங்கிட்டு திருப்பி தராம ஃப்ராட் வேலை பண்றாங்க அப்படின்னு. அது குறித்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு இந்தியாவுடைய பிரதமர் அலுவலகத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க, இந்தியாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை நிறுவனத்தின் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, யாரெல்லாம் அந்த நிறுவனம், அப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டதால என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்தான தகவலை இந்திய பாராளுமன்றத்தில் சப்மிட் பண்ணணுமா இல்லையா? அதான ஒரு நியாயமான கேள்வி. ஏன் இது வரைக்கும் அது குறித்து எந்த தகவலும் வெளியே வரல? இப்போ இந்த நேரத்தில் நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, போன வருஷம் அதாவது 2022 ஆகஸ்ட் மாதம் ஆல் இந்தியா பேங்கர்ஸ் எம்ப்ளாயி அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கி ஊழியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு ஒரு கட்டுரை வெளியிட்டாங்க, ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். 2017-18 2021-22 இந்த 5 வருஷ காலகட்டத்தில் இந்திய வங்கியில ஏற்கனவே கடன் வாங்கிட்டு கட்டாம இருந்தவங்களுடைய பணத்தை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அந்த தள்ளுபடி பண்ணதனுடைய மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னா ஏறத்தாழ 10 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணப்பட்டதுல எந்தெந்த நிறுவனங்களுக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற முதல் 10 நிறுவனத்தோட பட்டியலை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா கீதாஞ்சலி ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இவங்க பேங்க் கிட்ட வாங்கின கடன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7000 கோடி, கட்ட முடியல, இந்த பணம் தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது யாருன்னு பாத்தீங்கன்னா இரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் அப்படிங்கிற இன்னொரு கம்பெனி, இவங்க ஏறத்தாழ 5800 கோடி கடன் வாங்கியிருக்காங்க, கட்டாதனால இவங்க பணம் தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. இப்படி ஒட்டுமொத்தமா இந்த 10 கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 37,441 கோடி ரூபாய் இந்த 10 நிறுவனத்துக்கு மட்டும் வாங்கின கடனை கட்டாதனால அந்த கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த 10 நிறுவனத்துல பெரும்பாலான நிறுவனம் பாத்தீங்கன்னா குஜராத்திகளோட தான். இதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்ப இந்தியாவில் வாங்கின டோட்டலா இது வரைக்கும் கடன் வாங்கி தள்ளுபடி பண்ணப்பட்ட மொத்த பட்டியல் இருக்கு இல்லையா, இந்த பட்டியல் ஏன் வெளியிட மாட்டேங்கிறாங்க? இந்த முதல் 10 பேர்லயே பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் குஜராத்திக்காரங்களா இருக்காங்க. இதனாலதான் இது வரைக்கும் மொத்த கடனை தள்ளுபடி பண்ண லிஸ்ட்டை வந்து வெளியிடாம வச்சிருக்காங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் தான் நமக்கு வருது. ஏன்னா பேங்கர்ஸ் எம்ப்ளாயி அசோசியேஷன் விட்டு அந்த 10 கம்பெனிகள்ல பெரும்பாதி குஜராத்திகளோடது. அப்ப இது வரைக்கும் மொத்தமா 14 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த தள்ளுபடி பண்ண 14 லட்சம் கோடி யாராருக்கு தள்ளுபடி பண்ணீங்க, எந்தெந்த நிறுவனத்துக்கு பண்ணீங்க, எப்பப்ப பண்ணீங்க, எவ்வளவு அமௌண்ட் பண்ணீங்க, இந்த மொத்த பட்டியலும் வெளியே வந்தா இதுல எவ்வளவு பேர் குஜராத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற தகவலே நமக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, 2016 மோடி அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா இன்சால்வன்சி கோடை கொண்டு வர்றாங்க. இந்த இன்சால்வன்சி கோடை சிம்பிளா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒருத்தன் பேங்க்ல கடனை வாங்கிட்டு கம்பெனி நடத்துறான்னு வச்சுங்களேன், அவனால அந்த கடனை வந்து அடைக்க முடியல, கம்பெனி திவால் ஆயிருது. இவன் உடனே நேராக பேங்க் வந்து, சார் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியல, பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, என்கிட்ட இவ்வளோதான் சொத்து இருக்கு, இதை நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை இது யாருக்காவது விற்று அதை காசு எடுத்துக்கங்க, இதுக்கு மேலே என்னால் கட்ட முடியாது அப்படின்னு இன்சால்வன்சி நோட்டீஸ் கொடுக்குறான் பார்த்தீங்களா, அது குறித்து தான் அந்த சட்டம் சொல்லிச்சு. அப்படி இன்சால்வன்சி நோட்டீஸ் கொடுத்த ஒரு பெரிய பட்டியலே இந்தியாவில் இருக்கு. அதில் நிறைய பேர் வந்து இன்சால்வன்சி கொடுத்துட்டு இந்தியா விட்டே ஓடி போயிட்டாங்க. இந்த விஜய் மால்யா மாதிரி, நீரவ் மோடி மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பணத்தை வாங்கிட்டு கடனை கட்டாம இன்சால்வன்சி கொடுத்துட்டு இந்தியா விட்டு ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு அவன் அமெரிக்காவில், லண்டன்ல இல்ல பல தீவுகளில் போய் ஜாலியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா இந்தியா வங்கியில் வாங்கின கடனை அவன் செட்டில் பண்ணல. இப்படிப்பட்ட வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ் சொல்லக்கூடிய அவனே முன் வந்து முடியலன்னு சொல்றான் பாத்தீங்களா, அவன் எவ்வளவு பேர் அப்படின்னா 15,778 பேர். இந்த டேட்டா எப்போ கொடுக்கப்பட்டுச்சுன்னா டிசம்பர் 2022, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த டேட்டா. இந்த டேட்டாவின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 16,000 பேர் வில்ஃபுல் டிஃபால்டர்ஸா வந்து எங்களால் பணத்தை கட்ட முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட மொத்த பணம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 3 லட்சம் கோடி. இந்த 3 லட்சம் கோடி கழிக்கப்பட்டிருக்கு இல்லையா, இந்த கழிக்கப்பட்ட 3 லட்சம் கோடியால இந்திய வங்கிகளுக்கு மிகப்பெரிய நட்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்படி இன்சால்வெண்ட் ஆகிறான்னு வச்சுங்களேன், அவன் ஒரு 10,000 கோடி ரூபா வந்து பேங்க்கு கடன் தரணும்னு வச்சுங்களேன், வேற ஒரு கம்பெனிக்காரன் வர்றான், அவன் உனக்கு 10,000 கோடி தரணும், நான் வந்து ஒரு 3,000 கோடி 4,000 கோடி தர்றேன், எனக்கு இந்த கம்பெனியை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவன் வருவான். அவன் வந்து வங்கிக்கு ஒரு 3,000 கோடியோ 4,000 கோடியோ கட்டிட்டு அந்த கம்பெனியை வேற ஒரு கம்பெனிக்காரன் எடுத்துருவான். இப்போ இந்த பேலன்ஸ் 6,000 கோடி இருக்கு பார்த்தீங்களா, இது இந்த பேங்க் நட்டம்.
இந்த வங்கிகளுக்கு ஆகக்கூடிய நட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நட்டம் ஏற்படுத்தக்கூடிய இந்த நடைமுறைக்கு பேர் வந்து ஹேர் கட் அப்படின்னு பேங்கிங் டேர்மில் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவினுடைய வங்கி சங்கம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க அந்த அறிக்கையில் சொன்னாங்க த கிரேட் ஹேர் கட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில் அவங்க 13 அக்கௌண்ட்டில் எவ்வளவு ஹேர் கட் நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து தெளிவாக சொன்னாங்க. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 கம்பெனி எடுத்து பாருங்க. இப்போ ஏசர்னு ஒரு கம்பெனி இருக்கான், அவன் 54,000 கோடி பேங்க்ல கடன் வாங்குறான், அவனால கட்ட முடியல. உடனே வேற ஒரு கம்பெனிக்கார வர்றான் மிட்டல், அவன் என்ன சொல்றான், நான் 42,000 கோடி கொடுக்குறேன், மொத்தமாக செட்டில் பண்ணி இந்த லோனெல்லாம் அடைச்சிட்றேன், கம்பெனி எனக்கு கொடுத்துட்டு அவன் கம்பெனி வாங்கிட்டான். இதில் பார்த்தீங்கன்னா 23% வங்கிக்கு நட்டம். இதே மாதிரி பாருங்க பூசன் ஸ்டீல்ஸ், அவன் 57,000 கோடி பணம் தரணும், ஏன்னா அவன் பேங்க்ல லோனாக வாங்கியிருக்கான். டாடா கம்பெனிக்கார வந்து 35,000 கோடி கடனை கொடுத்து செட்டில் பண்ணிட்டு அந்த நிறுவனத்தை எடுத்துக்கிட்டான். இப்போ 38% ஹேர் கட்டாக இருக்கு, பேங்க் அது நட்டம். இப்படி 13 அக்கௌண்ட்ல மட்டும் ஏறத்தாழ 4.5 லட்சம் கோடி இந்திய வங்கிகளுக்கு வர வேண்டிய கடன்ல வெறும் 1.5 லட்சம் கோடி மட்டும்தான் வந்துச்சு. பேலன்ஸ் 64% பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்குக்கு நட்டம். கேட்டா இது ஒரு ஹேர் கட் அப்படிங்கிறாங்க, இது ஒரு விதமான நடைமுறை அப்படிங்கிறாங்க. சரி, இப்படி இந்த நிறுவனங்கள்லாம் கடனை வாங்கிட்டு திருப்பி கட்டல, அவங்கெல்லாம் இனிமேல் பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்காங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. இதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி இந்தியாவினுடைய ரிசர்வ் பேங்க் புதுசாக ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வராங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடனை வாங்கிட்டு கட்ட முடியலன்னு சொல்லி அவனே வந்து இன்சால்வன்சி கொடுக்குறான் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஆட்கள் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து இவ்வளோதான் கொடுக்க முடியும்னு செட்டில் ஆனதுக்கு பிறகு 12 மாதம் கழிச்சு நீங்கள் திருப்பியும் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு புது ஃப்ரேம் ஒர்க் சொல்லுது. இந்த 12 மாத பீரியட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கூலிங் பீரியட் அப்படிங்கிறாங்க. யாரை கூல் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல. இந்த கூலிங் பீரியடுக்கு பிறகு திருப்பியும் நிறுவனங்கள் வந்து கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதே திருப்பி எடுத்து பார்ப்போம். ஏசர் கம்பெனிக்கார 54,000 கோடி கடனை வாங்கிட்டு கட்ட முடியலன்னு சொல்லி தான் டாடா கம்பெனிக்கார 42,000 கோடி கொடுத்து செட்டில் பண்ணியிருக்கான். இப்போ திருப்பி ஏசர் கம்பெனிக்காரன் பிஸ்னஸ் பண்ணுறான்னு வச்சுங்களேன், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா 12 மாதம் கூலிங் பீரியடுக்கு பிறகு திருப்பியும் போய் அவன் பேங்க்ல கடன் வாங்கலாம். இப்போ நமக்கு இயல்பாக வரக்கூடிய கேள்வி என்னன்னா, ஏற்கனவே அவன் நட்டம் பண்ணியிருக்கான், அவனுக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியாமல் மிகப்பெரிய லாஸ் ஏற்படுத்தியிருக்கான், திருப்பியும் பேங்க் ஏன் அவனுக்கு லோன் கொடுக்குறீங்க, என்ன கண்டிஷன் அடிப்படையில் லோன் கொடுக்குறீங்க? இப்படி புதுசாக வாங்கக்கூடிய லோனும் லாஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பியும் பேங்க்குகளுக்கு நட்டம் தானே. இதை தான் பார்த்தீங்கன்னா முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் இருந்தார் இல்லையா ரகுராம் ராஜன், அவரே வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இது மாதிரி கடனை வாங்கிட்டு ஃப்ராடு பண்ணிட்டு திருப்பி கட்டாத கம்பெனிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்சால்வன்சி கொடுத்ததுக்கு பிறகு அவங்களுக்கு லோன் அலோகேட் பண்ணுறதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் அப்பயே சொன்னார். ஆனால் அவர் சொன்னதுக்கு நேர் எதிராக ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக இப்போ புதிய ஃப்ரேம் ஒர்க்கை மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. இப்படி இவங்க கொண்டு வந்த புது ஃப்ரேம் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் காங்கிரஸ் அரசாங்கம் சரி எதிர்கட்சிகளும் பாராளுமன்றத்திலே கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சூட்டு பூட்டு லூட்டு ஜூட்டு சர்க்கார் அப்படின்னாங்க. அதாவது சூட்டு பூட்டு போட்டு பேங்கை லூட்டு பண்ணிட்டு, அதாவது கொள்ளையடிச்சிட்டு சர்க்காருக்கு ஜூட்டு விட்டுட்டு இந்தியா விட்டு ஓடி போயிடுறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ரெத்தோரிக்கா பாராளுமன்றத்திலேயே சொன்னாங்க. உண்மையிலேயே யதார்த்தத்திலேயே இதான் நடந்திருக்கு. இந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமா எஜுகேஷன் லோன் வாங்குறவங்களா இருக்கட்டும், இல்ல விவசாய கடன் வாங்குறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் வீட்டுல போய் உட்காந்து கழுத்து பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க, நீங்க பணத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி. நிறைய பேர்த்த அவமானப்படுத்துறாங்க. தற்கொலை பண்ணிக்கிட்ட மாணவர்களே இருக்காங்க, தற்கொலை பண்ணிக்கிட்ட விவசாயிகளே இருக்காங்க. ஏன்னா விவசாயி கடன் வாங்கிட்டா நீ வீட்டை ஜப்தி பண்ணணும் வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ எளிய மனிதராக இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும், சாமானிய நடுத்தர வர்க்கமாக இருக்கட்டும், இல்லை மாணவர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடனை அரசாங்கங்கள் வந்து நெருக்கடி போட்டு வாங்குறாங்க. ஆனால் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் 14 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி கடன் வாங்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கடனை போகிற போக்கில் தள்ளுபடி பண்ணிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூலிங் பீரியட் 12 மாதத்துக்கு பிறகு திருப்பி இவங்க கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இயல்பாக நம்மள மாதிரியான ஒரு ஆள் வந்து ஒரு பேங்க்கில் கடன் வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாத சூழல் ஏற்பட்டு கட்ட முடியல அப்படின்னா திருப்பி நம்மளுக்கு பேங்க் கடன் தருமானா தராது. நம்மளை வந்து பேங்க் பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இவங்களுக்கு கடன் கொடுத்தா வராது அப்படின்னு வந்து சாமானிய மனுஷனா பிளாக் லிஸ்ட் பண்ணுது. ஆனால் கார்ப்பரேட் கம்பெனிகள் அப்படி பண்ணல. கூலிங் பீரியட் கொடுத்து 12 மாதம் கழிச்சு திருப்பி வந்து உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஒரு சாமானியனா வங்கிகளில் இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி நம்ம முன்னாடி வந்திருக்கு. இப்போ நமக்கு இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இவ்வளோ கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க, பணத்தை அவங்க திருப்பி தரல, அவங்க பணத்தை நீங்கள் கழிச்சிருக்கீங்க. அப்படி கழிச்சு ஒதுக்குற பணத்தில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வெறும் சொச்சத்தை தான் நீங்கள் வசூல் பண்ணியிருக்கீங்க. ஏன் அந்த பணம் இது வரைக்கும் வசூல் பண்ணப்படலை? சரி, இப்படி பணத்தை வாங்கிட்டு கட்டாதவங்களுடைய பட்டியலாவது வெளியிடணுமா இல்லையா? அவங்கள சொத்தெல்லாம் முடக்கப்படணும்ல, அவங்க இந்தியா விட்டு வெளியே ஓடிடக்கூடாது இல்லையா? அது குறித்தான தகவல்கள் ஏன் எதுவுமே வெளியே வரமாட்டேங்குது? இது மட்டும் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய இன்னொரு விஷயம்னா, ஏற்கனவே அவன் தான் பணத்தை வாங்கிட்டு திருப்பி ஒழுங்காக கட்டலை, இன்சால்வெண்ட் ஆகிட்டான், திருப்பி அவனுக்கு எது கடன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி எழுந்திருக்கு. இது இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய திட்டக்குழு பாலிசி ஃப்ரேம் ஒர்க் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டியை போட்டு இந்தியாவில் SBI பேங்கை தவிர்த்து மீதி எல்லா பேங்கையும் பிரைவேட்டாக மாற்றுறதுக்கான வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இது குறித்து நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம். எப்படியெல்லாம் வந்து இந்திய வங்கிகள் வந்து தனியார் மயத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து தெளிவாகவே ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கோம். அப்போ இது எல்லாத்தையுமே நமக்கு மொத்தமாக தொகுத்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகளை தனியாருக்கு விற்கிறதுக்காக இல்லை தனியாருக்கு கைமாற்றி விடுறதுக்காக பல்வேறுபட்ட தொடர் நடவடிக்கைகள்ல இந்த மோடி அரசாங்கம் இறங்கி இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் தான் வருது.